गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। श्रीमद्देशिकपादेभ्यः सशक्तिभ्यो नमो नमः। सदाशिष्टात्मचिद्व्यक्तिकारणेभ्यो नमो नमः। श्री गुरुभ्यो नमः। எல்லாம் அல்ல ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருளாலும் நமது ஆச்சாரிய பெருமக்களுடைய குருவருளாலும் இந்த ஐயாமணி சிவாச்சாரிய சித்தாந்த சைவ வேத சாஸ்திரஞான பாடசாலை அப்படிங்கிற நமது பாடசாலையானது சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த வேலையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மாணாக்கர்களுடைய பேச்சுத்திறனை மெருகேத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தன்று இந்த பேச்சு போட்டி கிடையாது, பேச்சு சொற்பொழிவானது மாணாக்கர்களால இங்க பேசப்படுகிறது. அப்படி பார்த்தோம்னா, இந்த போன தடவை அமாவாசை சதஸ் மாணவர்கள்லாம் விடுமுறைக்கு சென்றதுனால அந்த அமாவாசை சதஸ் இந்த தடவை பௌர்ணமி அன்று நடைபெறப் போகிறது. அதனை தொடர்ந்து இந்த பௌர்ணமி தினத்தினுடைய பௌர்ணமி சதஸானது இந்த சிவ தருளாருண சபா அப்படிங்கிற சபை மூலமா நடக்கவிருக்கிறது. முதல்ல இப்ப பார்த்தோம்னா, பேச்சு அப்படின்னா எல்லாருக்குமே பேச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவ்வளவு ஈஸியா வந்துடுறது. முதல்ல நம்ம நல்லா பேசணும் அப்படின்னா, பேசும்போது நம்மளுக்கு பயம் இருக்கக்கூடாது. பயம் இல்லாம பேசுனா முக்கால்வாசி நம்ம நல்லா பேசிடலாம். 90%, 95% நல்லா பேசிடலாம். சரி, அப்ப பயம் போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நம்ம பேசக்கூடிய விஷயத்த நல்லா ஸ்டடியா வச்சுக்கணும், நம்ம கரத்தெல்லாம் மலக்கமா வச்சுக்கணும். அதாவது நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்ல எந்தவித சம்சயமும் இருக்கக்கூடாது, எந்தவித சந்தேகமும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. முதல்ல நம்மளுக்கு சந்தேகம் இல்லாம நம்ம பேசணும். நம்மளுக்கே சந்தேகம் இருந்தா வேற ஒருத்தவங்க பார்ப்பவர்கள் சந்தேகம் கேட்கும் போது நம்ம அதை தெளிவுபடுத்த முடியாது. அதனால நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்ல நம்ம சந்தேகம் இல்லாம பேசணும். சரி, நம்ம சந்தேகம் இல்லாம பேசணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த விஷயம் பேசக்கூடிய விஷயத்த பெரியவர்கள்டையோ இல்ல புஸ்தகங்கள் மூலியமா நிறைய பார்த்து அதை அபியாசம் பண்ணி வச்சுக்கணும். அபியாசம்னா நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறது. முதல்ல எடுத்துக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு நம்மளால இதை பேச முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த கான்ஃபிடென்ட்டோட மன தைரியத்தோட எடுத்துட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசினா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு பார்த்து பேசணும். இப்படி பேசினா நம்மளுக்கு பயம் இருக்காது, நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் நல்லாவும் இருக்கும், நம்மளுக்கு பேச்சு சபையில நல்லா வரும். இது ஒரு விஷயம். என்னதான் நம்ம பேசினாலும் அது அடுத்தவங்களுக்கு போய் சேரணும், அடுத்தவங்களுக்கு அது ரசிக்கும் விதமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் சொல்றா சம்பாஷண சைலி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம். சைலி அப்படின்னா நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கிறது ஒரு வரையறை இருக்காது, இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு. அந்த செயலி நம்ம கரெக்டா நம்ம அந்த பல்ஸ் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை கரெக்டா நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்ம பேசக்கூடிய விஷயமும் அந்த செயலியும் சேர்ந்து பார்ப்பவர்களுக்கு ரொம்ப ரசிக்கும் விதமா இருக்கும். அவர்களை நம்ம பேச்சை விட்டு வெளியில போக விடாம அது பண்ணும். நல்ல செயலி வரணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நம்ம முதல்ல இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்ப ஒரு விஷயம் எடுத்து நம்ம என்ன பேச போறாங்க அப்படின்னா, சிவபூஜா ஸ்தவஹா அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி பேச போறா, இல்ல அதுல இருக்கிற ஒரு மந்திரங்களை பத்தி பேச போறோம்.
அப்ப எடுத்தனும் என்ன பண்ணணும் அப்படின்னா சிவபூஜாஸ்தவகா அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்தக்கூடிய சீர்ஷகம், அந்த ஹெட்டிங்கை வந்து நம்ம நல்லா ஹெட்டிங்க்கு என்ன அர்த்தம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன விஷயம் பேச போறோம்னு முதல்ல அடுத்தவங்களுக்கு வந்து புரியும் விதமா சொல்லணும். முக்கால்வாசி அது புரிஞ்சாலே அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அவளுக்கு புரிஞ்சிடும். அதனால ஹெட்டிங், நம்ம சீர்ஷகத்தை வந்து சிவபூஜாஸ்தவகா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அதை முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள், அந்த சிவபூஜாஸ்தவத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை உபசீர்ஷகமா கொண்டு வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உபசீர்ஷகம், ஒவ்வொரு இந்த ஹெட்டிங்ல எடுத்துட்டு இது மாதிரி இந்த விஷயங்கள்ல வந்து இதெல்லாம் இருக்கு, இந்த ஹெட்டிங்ல வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் குறிப்பிட்ட விஷயங்களை வந்து நான் பேச போறேன் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு வரிசையா நம்ம எந்த வரிசையில சொல்லணுமோ அந்த வரிசையிலேயே ஆரம்பிச்சு அதுலயே முடிக்கணும். இது வந்து ஒரு சைலி, நல்ல ருச்சிகரமா இருக்கும். அதாவது பாக்குறவங்களுக்கு, பேசுறவங்களுக்கு, நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் தரும் இந்த மாதிரி பேசணும். அப்படி இந்த மாதிரி பேச்சு திறனை வந்து அபிவிருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நமது பாடசாலையுடைய ஸ்தாபகர் அண்ணா அவர்கள் ஆசைப்பட்டு இந்த மாணாக்கர்களுக்கெல்லாம் வந்து தருணாருண சபா அப்படிங்கிற சபா மூலியமா இந்த பேசும் வாய்ப்பை வந்து நம்மளுக்கெல்லாம் அளித்திருக்கார். நம்ம அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த போன மாசம் அமாவாசை சதஸினுடைய திரும்பியும் இந்த அமாவாசை சதஸ் வந்து இந்த தடவை பௌர்ணமி அன்று நடைபெற போகிறது. மாணாக்கர்கள்லாம் வந்து விடுமுறைக்கு சென்றதால அப்படி முதல்ல பேசக்கூடியவர் வந்து நாகமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர். அவர் சிவபூஜாஸ்தவத்துல வந்து மந்திரங்கள் பேச போறார். சிவபூஜாஸ்தவத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்து அதனுடைய அர்த்தத்தை வந்து பேச போறார். முதல்ல வந்து அமாவாசை சதஸினுடைய பேச்சாளர் பவேஷ் அப்படின்னு மாணவன் சுகவனேஸ்வருடைய ஸ்தல புராணத்தை பத்தி பேச போறார். அதுக்கப்புறம் மங்கள குருசுவாமி அப்படிங்கிற மாணவர் வந்து அபிஷேக ஸ்லோகா அப்படின்னு சொல்லி அபிஷேகத்தை பத்தி பேச போறார். அதுக்கப்புறம் சந்திரசேகரஹா அப்படிங்கிற மாணவன் வந்து சிவபுண்ணியம் அப்படிங்கிற தலைப்புல வந்து பேச்சை வந்து வெளிப்படுத்த போறார். அப்புறம் ஸ்ரீராமஹா அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் ரிஷபவிரதா அப்படின்னு சொல்லி ஒரு சீர்ஷத்தை வந்து அவலம்பிச்சு பேச போறார். அதை தொடர்ந்து அந்த நாயன்மார்களை பத்தி முதல்ல பேசிட்டு மேல் சொன்ன 4 மாணவர்கள் வந்து அவருடைய பேச்சை தொடங்குவார் என்று கேட்டுக்கொள்கிறோம். பார்வதி பத